மேஷ ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார். 6 அந்த வீட்டில் இணைந்து இருப்பது கண்டிப்பாக முதலில் கவனமான பலன்களாக இவங்க ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பணிச்சுமை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். ஓரளவிற்கு ஓய்வெடுப்பது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இதை தாண்டி பணியில் நல்ல வளர்ச்சியான நிலை, எப்பொழுதும் போல தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளும் இவர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டம், ஆதாயம். குழந்தைகளுக்கும் ஓரளவிற்கு நல்ல நிலையாகவே காட்டுகிறது. சற்று பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷபத்திற்கு 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற சந்திரனாக இருப்பது, அற்புதமான 5ஆம் அதிபதி புதனோடு இணைந்திருப்பது, முயற்சிகளுக்கு பிரமாதமான வெற்றி, குழந்தைகளுக்கு லாபம், நிம்மதி, நினைத்த காரியம் குழந்தைகளுக்கு ஜெயிக்கக்கூடிய நிலை, உங்களுக்கு அதனால் மனதில் ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். திடீர் தனப்பிராப்தியும் ஏற்படக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம், தொழில் ரீதியிலாகவும் ஒரு உயர்வான நிலைன்னு சொல்லலாம். பணியிலும் அற்புதமான நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம். ஆனால் பணி செய்யக்கூடிய இடத்தில் பேச்சில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அற்புதமான குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, வருமானத்தில் உயர்வு, ஒரு தாய் வழி ஆதாயமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அதை விற்றுவிட்டு பெரிய லாபத்தை அடையக்கூடிய நல்ல நிலையாக இருக்கலாம். பெரிய பணப்புழக்கம் கையில் ஏற்படும். பணியில் பிரமாதமான வளர்ச்சியான நிலை, அதனால் கூட இவங்களுக்கு உயர்ந்த வருமானம், வெளியூர் வெளிநாடு தொடர்பான ஆதாயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தொடர்ந்து சிறிது உங்களுடைய ஆரோக்கியம், தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் கவனித்துக் கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசிநாதன் ராசியிலே ஆட்சியாக இருக்கிறார். நேற்று அவர் சனியுடைய பூசத்தில் சென்று கொண்டிருந்த நிலை, இன்று அவர் ஆயில்யத்திற்கு மாறி இருப்பது உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான சில விஷயங்களுக்கு லாபமான நிலையும் அந்த முயற்சிகளுக்கு வெற்றியும் கொடுக்கும். சில பிரயாணங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் இன்று உங்களுக்கு சாதகமான நிலை. ஏதாவது வெளி வேலைகள், அலைய வேண்டிய வேலைகளை இன்று நீங்க முடித்துக் கொள்ளலாம். மற்றபடி இது விரயங்களை கூட அதிகமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருப்பதனால் விரயத்தில் சற்று நிதானம் உங்களுக்கு உதவும். இந்த ஒரு பிரயாணங்களுக்கும் விரயங்களுக்கும் தவிர உங்களுக்கு மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய முயற்சிகளை நீங்க எடுப்பது ஒரு மிகுந்த நன்மைகளையும் பாதுகாப்பையும் உங்களுக்கு கொடுக்கும்.